எப்போ பார்த்தாலும் சட்டப்படியே நடக்கும்னு தான் பேசுவாங்க. சட்டப்படியே எல்லா இடத்துலையும் நடக்க முடியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றால மாற்றி வாழணும். இந்த பீச் கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்போ ரைட்டோ சொன்னபடியே செய்யணும். பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படின்னு நிற்கக்கூடிய கேரக்டர் இந்த பீச் கேரக்டர். வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். அடுத்து பயங்கரவாதம். அடுத்த கேரக்டர் அவர் கண்டுபிடிச்ச 7 விதமானதில் பயங்கரவாதம் அடுத்த தலைப்பு. அதில் 6 மருந்துகள் இருக்குது அந்த பயங்கரவாதத்தில். அதில் முதல் மருந்து பைன் அப்படிங்கிற ஒரு மருந்து. அது சர்வாதிகார குணம் உள்ளவங்களுக்கு, அந்த ஹிட்லர் மாதிரி நான் சொன்னால் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற குணத்தோடு வாழக்கூடிய, அடுத்த ஆளில் முடியுமோ முடியாதோ நான் நினச்சதை செய்யணும் அப்படிங்கிற சர்வாதிகார குணம் உள்ளவங்களுக்கு பைன், BINE வைன் என்ற கேரக்டர். அநேகமாக இப்போ எதுக்கெடுத்தாலும் யாரை பார்த்தாலும் கோவப்படக்கூடிய கேரக்டர்லாம் இந்த வைன் கேரக்டர்லாம் வருவாங்க. ஹிட்லர்லாம் வைன் கேரக்டர் தான். இதுதான் அந்த வைன் கேரக்டருடைய தன்மை. அதே பயங்கரவாதத்தில் அடுத்தது பீச் எப்போ பார்த்தாலும் சட்டப்படியே நடக்கும்னு தான் பேசுவாங்க. சட்டப்படியே எல்லா இடத்துலையும் நடக்க முடியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றால மாற்றி வாழணும். இந்த பீச் கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்போ ரைட்டோ சொன்னபடியே செய்யணும். பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படின்னு நிற்கக்கூடிய கேரக்டர் இந்த பீச் கேரக்டர். அவங்க நீதி நேர்மை இதுதான் செய்யணும். அவசரத்துக்கு ஒரு டீவியேஷன் பண்ணணும், தெரியாமல் நடந்ததுக்கு விட்டுறலாம், சட்டம்னா இதை தான் செய்யணும் அப்படிங்கக்கூடிய கொள்கை உள்ளவங்களுக்கு அது பீச் கேரக்டர். அந்த கேரக்டரில் வர்றவங்கெல்லாம் இந்த பீச் கொடுத்தது, அதாவது சட்டமே பேசிக்கிட்டு இருப்பாங்க, பர்ஃபெக்ஷனே தேடிக்கிட்டு இருப்பேன், சாவி எடுத்த இடத்துலாம் மாட்டணும், ஷூ இப்படி தான் வரிசையாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அந்த பிடிவாதத்தை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிடலாம். அதே வேலையை அடுத்தாலையும் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த அடுத்தாளுடைய கஷ்ட நஷ்டத்தை உணராமல் இப்படித்தான் செய்யணும்னு கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கேரக்டருக்கு பீச். அதுக்கடுத்து பில்லோ கேரக்டரு ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யல, அதில் தான் தப்பு நடந்தாலும் இதை நீ இப்படி சொன்னதுனால தான் தப்பு நடந்துச்சுன்னு அடுத்தாள் மேலே பழிய போட்டு தப்பிக்க பார்க்கக்கூடிய கேரக்டர் பில்லோ. எந்த விஷயம் நடந்தாலும் அந்த செஞ்சதுக்கு நான் காரணம் இல்லை, இவர் இப்படி செஞ்சதான், அவர் அப்படி செஞ்சதான்னு யார் மேலேயாவது பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்கலான்னு பார்க்கக்கூடிய கேரக்டர் பில்லோ. அடுத்த கேரக்டர் அதே பயங்கரவாதத்தில் ஹாலி அப்படின்னு ஒரு மருந்து. ஹாலிங்கிறது மனிதனுடைய பொறாமை உணர்வை முழுமையாக குறிக்குது. இந்த ஹாலி கேரக்டரை நம்ம இப்போ பார்த்தோம்னா, ஒரு அம்மாவுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்துட்டு 2வது குழந்தை பிறந்தா, குழந்தை நம்ம அம்மா நம்மளை கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வுலேயே அது வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சினால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அல்லது பாடங்களை ஒழுங்காக படிக்காது, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்துக்கும் போகுது. ஆனால் அது சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த பொறாமை பதிவாகியே உட்காந்துருக்கு. மூத்த குழந்தை 2வது குழந்தை பிறந்தவுடனே அந்த உணர்வு வந்துடும். இந்த உணர்வே அதுக்கு வியாதியையும் தன்னுடைய வாழ்வியலில் எந்த வேலையும் செய்யாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிகழ்காலத்தில் வாழ விடாமல் செய்யும். அதுக்கு இந்த ஹாலிங்கிற மருந்தை கொடுத்தோம்னா, HOLLY ஹோலி நல்ல திறமையாக வேலை பார்த்து அந்த குணாதிசயத்தில் இருந்த பிள்ளைய மாற்றிடும். அடுத்த கேரக்டர் ராக் வாட்டருங்கிறது ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காக அளவுக்கு மீறி அடுத்தால வேலையை வாங்கக்கூடிய ராக் வாட்டருங்கிறதே இந்த ஒரு மருந்து. அவர் மித்தெல்லாம் ஃப்ளவர், இது மாத்திரம் அந்த பாறைகளில் உள்ள நீர் எடுத்திருக்கார், அதனால தான் அதுக்கு ராக் வாட்டர்னு வச்சுருக்கார். அவருடைய 38 மருந்தில் இது 1 மாத்திரம் ஃப்ளவர்லேருந்து எடுக்கப்படலை. அந்த ராக் வாட்டர் இருக்கு இல்லையா, அது கல் மனசோடு இருப்பாங்க.
அடுத்தவங்களோட ஒத்தே போக மாட்டாங்க. நான் சொல்கிறதான் ரைட்டுன்னே நிற்பாங்க. இவங்க தான் இந்த ராக் வாட்டர் கேரக்டர். அடுத்து வாட்டர் வயலட். வாட்டர் வயலட்டுங்கிறது எல்லாத்துலேயும் தன்னை தனிமைப்படுத்தி பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிற கேரக்டர். கர்வம், தனிமைப்படுத்திக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தான் பெரிய ஆள் நினச்சிக்கிறது, இது அவ்வளவும் வாட்டர் வயலட் கேரக்டர். அடுத்து வேலை திறன் வச்சு ஒரு 3 கேரக்டர் எடுத்திருக்கார். ஒருத்தனுக்கு எவ்வளவு திறமை இருக்குமோ அந்த திறமையை வச்சு 3 விதமான கேரக்டர். ஹார்ன்பீம். இந்த ஹார்ன்பீம் அப்படிங்கிற கேரக்டரு எப்படிப்பட்டவங்கன்னா, நம்ம காருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி சொல்லலாம். ஒரு வாழ்க்கையை தொடங்கையில் ஒரு முயற்சியின்மையோடு பைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் கார் மாதிரி அந்த ஒரு பிள்ளையெல்லாம் 1வது 2வது ஒழுங்காக படிக்காது, அப்புறம் போக படிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஹார்ன்பீம் கேரக்டரில் வரக்கூடிய ஸ்டார்டிங் ட்ரபிள் உள்ளது. இதுதான் ஹார்ன்பீம் கேரக்டர். அடுத்து ஆலிவ் அப்படின்னு. அந்த ஆலிவ் அப்படிங்கிறது நம்ம ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த மரத்துடைய பூக்களில் இருந்தால் எடுத்தது. அதோடைய குணாதிசயம் காரியம் ஆரம்பிப்பதில் உற்சாகம், ஆனால் அதோட விட்டுட்டு போயிடுவாங்க, கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் ஆலிவ். அடுத்து ஓக். ஓக் அப்படிங்கிறது இது ஓக் அப்படிங்கிற கேரக்டரு கரெக்டாக சொல்லணும்னா, இந்த மரத்தோடு நம்ம ஒப்பிடணும்னா நம்ம நாட்டில் உள்ள தேக்கு மரங்கள்லாம் அப்படிப்பட்டது. ஓக்குங்கிறது அமெரிக்காவில் விளையக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்துக்கு என்ன தன்மை இருக்கும்னா, ஒரு மலை பாறைகளுக்கு உடையில் தண்ணியே இல்லாத இடங்களில் பாறைகளை பிளந்து வேற கொண்டு போய் நீர் எடுத்துகிட்டு வந்துடும். எவ்வளவு கஷ்டத்துலேயும் வாழணுங்கிற போர்க்குணத்தோடு அது வேலை பார்க்கும். எப்படியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் நமக்கு அப்படின்னு வேர்களை பல 50 அடி 60 அடி ஆழத்துக்கு விட்டு நீர் எடுக்க பார்க்கும். அந்த மாதிரி எந்த முயற்சியிலையும் தோல்வி அடையாமல் தான் திருப்பி சக்ஸஸ் ஆகணும்னு முயற்சிக்கு மேலே முயற்சி பண்ணக்கூடிய ஆளுகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த ஓ கேரக்டரில் வருவாங்க. அது நம்ம தேக்கு மரமாக அப்படித்தான். நம்ம மித்த மரங்கள்லாம் தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். காடுகளில் ஓக்கெல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி அடிக்கும், இல்லைன்னா இதுவே தேடணும் எங்கே கிடைக்கும்னு. அன்னன்னைக்கு தன்னுடைய மருந்தை தயாரிக்கவோ தன்னுடைய சுவாசத்துக்கோ தன்னுடைய வளர்ச்சிக்கோ வேணுங்கிற நீரை அது தேடி போய் எடுக்கணும்னு பாருங்கள். அந்த மாதிரி உழைப்பால் நிறைய வேலை செய்யணும்னு ஆர்வத்தோடு இருக்க ஆளுகள் இந்த ஓ கேரக்டரில். சரி, நம்ம தேக்கு மாதிரி அந்த நாட்டில் நமக்கு தேக்கு எப்படியோ அதே மாதிரி அந்த நாட்டில் ஓக்கு, அந்த ஓ கேரக்டரில் வருவாங்க. இதுதான் அந்த ஓக். ஆமாம், ஓக். காரியத்தில் தடங்கள் வெற்றி கிடைக்காது என தெரிந்தும் தொடர்ந்து முயற்சி செய்வர். இதான் அந்த ஓ கேரக்டர். அடுத்த மருந்து ஒரு எதையுமே ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டே இருக்க கேரக்டர். மாறி மாறி விட்டுருவாங்க, செய்யுமா வேணாமா செய்யுமா. அந்த கேரக்டரில் முதல் மருந்து ஸ்கெர்லாந்தஸ். அது எப்படி சொல்லணும்னா, இதை செய்வோமா அதை செய்வோமான்னு யோசிக்கிறாள். காலேஜில் படிப்போமா இன்ஜினியரிங் காலேஜில் படிப்போமான்னு யோசிக்கிறாள். படித்து முடிச்சுட்டு சொந்த தொழில் பண்ணுவோமா வியாபாரம் பண்ணுவோமான்னு, அது வேலைக்கு போவோமான்னு யோசிக்கிறாள்.